ராசா மாசா கலர்ஃபுல்லாக வாங்கலாம் எங்களாலும் சேர்ந்து சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் இடி உடைய நடவடிக்கைகள் மீது மற்றும் முறையற்ற முறையில் இடியோட சேர்மன் அவருடைய வீட்டில் சோதனை செய்வது, தமிழக அரசு அலுவலகங்களில் சோதனை செய்வது உள்ளிட்ட முறையீடுகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம், குறிப்பாக மாண்புமிகு தலைமை நீதியரசர் இடி தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஃபெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து இடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட இடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த இடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில் கணக்கில் வராமல் இருந்த 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் ஆகியவர்களுக்கு வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள். அந்த வழக்கினை பதிவு செய்த பிறகு அந்த பணத்திற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படும். தகுந்த முகாந்திரம் சொல்லாவிட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு நடவடிக்கையை தொடரும். அந்த வகையில் பார்க்க போனால் இந்த பதியப்பட்ட 47 வழக்குகளிலும் பெரும்பாலானவைகளில் அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சரியான தகுந்த முகாந்திரத்தை சொல்லி அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலையும் ஆகியிருக்கின்றன. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இடி டாஸ்மாக் நிறுவனத்திற்குள்ளேயே சென்று சோதனை செய்வது என்பது முறையற்றது. அதாவது அனைவருக்கும் தெரிந்த வகையில் இடி ஒரு வழக்கை எடுத்து நடத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரு முதன்மை வழக்கு இருக்க வேண்டும். ப்ரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸுக்கு சொல்லப்பட்ட உரித்த நபருக்கு மேல் மட்டும்தான் இடி நடவடிக்கை பாயும். ஆனால் இங்கே அரசு ஊழியர்கள் முறையற்ற வகையில் பணம் வைத்திருந்ததை, 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என்று வைத்திருந்ததை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடியுடைய தலைமை அலுவலகத்திற்கே சென்று 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஏதோ அரசியல்வாதிகள் போல இடி அறிக்கைகளை கொடுத்திருப்பது உண்மையிலேயே சட்டத்திற்கு விரோதமானது. அதைத்தான் தமிழக அரசு சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகமும் அதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். அதை இன்று உச்சநீதிமன்றம் பிரைமா ஃபேசியாக, அதாவது முதல் நோக்காக வழக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தடை விதித்திருக்கிறது. இந்த செய்தியை சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். அனைத்து எல்லைகளையும் தாண்டி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் அரசு பண்ண ஒரு வருஷம் இருக்கணுமா அப்படின்றது கட்டாயமான கேள்வி கேட்ட உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அனைத்து வரம்புகளையும் மீறி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? ஆமாம், அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டார்கள் என்றால் ப்ரொசீஜரல் நடைமுறை சட்டங்களை மீறி இருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள்,
ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில சுயாட்சி என்பது அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை தத்துவம். அதை மீறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். எனவே தான் உச்சநீதிமன்றம் நீங்கள் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. அதுதான் அது நான் ஏற்கனவே சொன்ன போல, ஒரு டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய மேலாளர் ஒரு 50,000 ரூபாயோ 75,000 ரூபாயோ கணக்கில் வராமல், அன்றைக்கு கணக்கில் வராமல் வைத்திருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் சோதனைகள் நடத்துவார்கள், சர்ப்ரைஸ் செக் நடத்துவார்கள். அப்போது எடுக்கக்கூடிய பணத்தை எடுத்து இதற்கு தகுந்த முகாந்திரம் இல்லாவிட்டால் ஒரு வழக்கை பதிவு செய்வார்கள். பிறகு புலன் விசாரணை செய்வார்கள். புலன் விசாரணை செய்து தகுந்த முகாந்திரம் இருந்தால் அந்த வழக்கை கைவிட்டு தேவைப்பட்டால் துறை ரீதியாக நடவடிக்கைக்கு சொல்லுவார்கள். இந்த ஈடியோட நடவடிக்கை ஏதோ ஒரு வழக்கில் நடந்ததல்ல. 2014 அதிமுக ஆட்சியிலிருந்து ஒரு 39 வழக்குகளும், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற 7 வழக்குகளும், இத்தனை வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து ப்ரிடிகேட் அஃபென்ஸ், அதாவது முதன்மை வழக்காக எடுத்துக்கொண்டார்கள். அதில் அந்தந்த ஊழியரை பற்றி விசாரிக்காமல், அவர்கள் வீடுகளில் சோதனை நடத்தாமல், ஈடியோட தலைமை அலுவலகத்திற்கு சோதனை நடத்தியது தான் ஃபெடரலிசத்திற்கு அகென்ஸ்டாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். தமிழகத்தில் அதிக அளவில் இந்த ஈடி ரேட் வந்திருக்காரு. இந்தியாவோட மற்ற மாநிலங்கள் எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே நாளும் சோதனைகள் அதிகமாக நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்து இது உண்மையிலேயே இந்திய முழுமைக்கமான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் முறையாக உச்சநீதிமன்றம் நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்திய முழுவதுக்குமான எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் அதிகமாக ஈடு நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால், தமிழகத்தில் 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் அறிவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களிலும் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகிறது என்றால் அங்கே நடவடிக்கைகள் பாயும். டெல்லியில் தேர்தலுக்கு ஒட்டி இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தன. உச்சநீதிமன்றம் இப்போது இது உன்னிப்பாக கவனித்து அரசியல் ரீதியாக ஈடி செயல்படுகிறது என்பதை முதல் முறையாக கருத்தாக பதிவு செய்தது. உச்சநீதிமன்ற கருத்துக்களை சரியாக உள்வாங்கினால் உண்மையில் அப்படிதான் நடக்கணும். அதுக்கான முகாந்திரமே இல்லை என்றதான் எங்களுடைய வழக்கு. அதுதான் நாங்கள் கிரவுண்ட்ஸில் சேர்த்துருக்கிறோம். அதை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி மத்திய அரசு சொல்லி தான் ஈடி அதிகாரிகளுக்கு செயல்படுறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி அது குற்றச்சாட்டு இல்லை, அது உண்மை. அப்போ இந்த ஈடி அதிகாரிகள் மேல இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த சட்டத்தை தவறாக பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க சட்டம் இடம் தருகிறது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி உரிய நேரத்தில் அந்த உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். உரிய நேரத்தில் திமுக மட்டுமல்ல, திமுக இதை தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வருகிறது. வெஸ்ட் பெங்கால், டெல்லி மற்றும் எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்றனவோ அங்கெல்லாம் சிபிஐயும் ஈடியும் வருமான வரித்துறையும் தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்வதை இந்த நம்முடைய நாட்டு மக்கள் நன்றாக பாஜக ஆளும் மாநிலங்களிலும் மற்ற அமலாக்கத்துறை சோதனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. தமிழகத்தில் ஏன் இவ்வளவு பாதுகாப்பு? தமிழிசை சவுந்தரராஜன் எந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலத்தில் அரசியல் தலைவர்கள் மீது அல்லது ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் மீது ஈடி நடவடிக்கை தொடர்ந்து இருக்கிறது. அதற்கு மாறாக எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் மீது ஈடி நடவடிக்கை தொடரப்பட்டு அவர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்கள் புனிதர்களாக்கப்பட்டு அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டு அவருடைய சொத்துக்கள், முடக்கிய சொத்துக்களை ரிலீஸ் செய்து கொடுத்தது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். மாசா கலர்ஃபுல்லாக வாங்கலாம்.
சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். Subscribe to One India and never miss an update.